ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல மாலை வேளையில் உங்கள் மத்தியில் நிற்க ஆண்டவர் எனக்கும் கிருபை பாராட்டினார். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான போதகர் ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் மாதிரி அற்புதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாது. என் ஒய்ஃப் கிட்ட நான் போகிற எல்லா இடத்துலையும் சொல்லிட்டேன், பாஸ்டர் மாதிரி அற்புதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமென். அதற்காகவே என் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து அன்பான போதகருக்கு நான் நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமாம், நம்ம வேத வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். வேதாகம் வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் கடைசி வசனத்தையும் 16வது அதிகாரம் முதல் வசனத்தையும் வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் கடைசி 35வது வசனத்தையும். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். எல்லாருமா கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்று கலிலேயா கடற்கரை ஓரமாய் நடந்த அதே பரிசுத்தமுள்ள தெய்வம் உயிர்த்தெழுந்த மகிமையோடு எங்கள் மத்தியில் உலாவுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உடைய பரிசுத்த பாதத்தில் படைக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் சிங்காசனத்தில் விற்றிருப்பீராக. எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் விலகுவதாக, எல்லா பலவீனங்களும் மாறுவதாக, எல்லா சோர்வுகளும் அசதிகளும் விலகுவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிறைப்படுத்துவீராக. ராஜா, எங்களோடு பேசும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாக அன்பான போதகர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், நான் ஒரு சிலர் ஃபோன் பண்ணால் மட்டும்தான் என்னால் உட்கார்ந்து பேச முடியாது. ஒரு சிலர் யாராச்சும் ஃபோன் பண்ணால் நான் எந்திரிச்சு நின்று பேசுவேன். ஆமாம், அந்த மாதிரில ஒரு ஆள் பாஸ்டர். ஆமென். தூங்கும் போது எனக்கு ஃபோன் வந்துட்டா கூட எந்திரிச்சு நின்று தான் பேசுவேன். அது என்னவோ தெரியல, அந்த மாதிரி. புரியுதா? எதனா நல்ல இந்திகார் மாதிரி உட்காந்துருக்கீங்க. வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், எனக்கு என்னவோ அந்த ஒரு தெய்வ பயம், ஒரு தகப்பனை போல நான் அவங்கள பார்க்குறேன். அதனால் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல அன்புக்காக, ஐக்கியத்திற்காக, இந்த ஸ்தானத்திற்காக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பான ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமாம், இன்றைக்கி நான் இதை தான் பேச போகிறேன். அநேக வேளைகளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் திட்டங்களும் அல்லது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த மேலான நோக்கங்களும் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் அப்படியே ஸ்தம்பித்து போன நிலைமையில் காணப்படுகிறது. பாருங்க, ஸ்தம்பித்து போயிடுது. ஏன் இந்த ஸ்தம்பித்து போன நிலைமை? ஏன் ஓட முடியல? ஏன் எழும்ப முடியல? ஏன் வாழ்க்கையை நடத்த முடியல? ஏன் போராட்டங்களும் நெருக்கங்களும் எதிர்மறையான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கவ்வி பிடிக்கும் போது நம்ம எரியாமலே ஒரு சோர்வுகளும் பலவீனங்களும் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஸ்தம்பித்து போக பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியாம, தேவ திட்டம் நிறைவேறாம, தரிசனம் நிறைவேறாம, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான், என் பிசினஸ் அவ்வளவுதான், என் ஊழியம் அவ்வளவுதான், என்னுடைய எதிர்காலம் அவ்வளவுதான், இனி என் பிள்ளைகளை இப்படியே இதே நிலைமைக்கு விட்டுட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு நிறைய நேரத்தில் நாமளா நமக்கே ஒரு முட்டுக்கட்டையை போட்டு தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் அடையக்கூடாதபடி நமக்கே நாமளே நம்முடைய பாதையை அடைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறோம். கவனிங்க பார்ப்போம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள் இருக்கு பாருங்க. ஏமாற்றங்கள், தோல்விகள், நன்றி துரோகங்கள், ஒருவரை நம்பி ஏமாந்து போன நிலைமைகள், மற்றவர்களாலே காயப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாம் நம்முடைய எதிர்காலத்தையும் எதிர்கால தரிசனத்தையும் முடக்க ஆரம்பிச்சிடும்.
தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில முன்னேற விடாதபடி அவைகள் எல்லாமே தடுத்து நம்மை அப்படியே சோர்வுக்குள்ளாக, பலவீனத்திற்குள்ளாக, ஒரு மாதிரி நிர்விசாரத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை தள்ள ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவனை நம்பணும் பாஸ்டர், அவன் என்னை ஏமாத்திட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், நல்லவன் நினைச்சு பார்ட்னரா சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான். இந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட வழிகள், ஏமாற்றங்கள், நன்றி துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள் எல்லாமே நம்முடைய எதிர்காலத்தை முடக்க ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, கூட பிறந்தவங்க, அப்பா, அம்மா அல்லது நண்பர்கள் ஏமாற்றி வச்சு அவன் என்னை இப்படி செஞ்சிட்டான், அவன் என்னை இப்படி செஞ்சிட்டான், அவன் என்னை இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாமளா சில நேரத்தில் முடிவுக்கு உண்டாக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கடந்த கால வெற்றியையே பேசி பேசி எதிர்காலத்தையே இழந்துருவோம். பார்த்துருக்கீங்களா? அப்பெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம். ஐயோ சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்பெல்லாம் நாங்க எப்படி ஊழியம் செஞ்சோம் தெரியுமா? அப்ப இப்போ ஊழியம் செய்யல. அப்பெல்லாம் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தோம் தெரியுமா? இப்போ பரிசுத்தமா இல்லை அப்படின்னு தான் நாம நினைச்சிடும். கடந்த கால வெற்றியை பேசி பேசி பேசியே எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற அந்த மேலான மகிமையான நோக்கத்தையும் தரிசனத்தையும் திட்டத்தையும் அநேக வேலைகளிலே இழந்து போக ஆரம்பிக்கிறோம். நீ எல்லாம் ஜெபம் பண்ணி என்ன வரப்போகுது, நீ எல்லாம் நடந்து என்ன வரப்போகுது, இந்த மாதிரி யாராச்சும் எதிர்மறையா பேசிட்டா ஆமா இல்ல அப்படி நாமளும் அப்படியே உட்கார்ந்துருவோம். பார்த்துருக்கீங்களா? அந்த கடந்த கால வெற்றியானாலும் சரி, கடந்த கால தோல்வியானாலும் சரி, தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றாதபடி நம்முடைய வாழ்க்கையை முடக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை தோல்வியானாலும், எத்தனை பிரச்சனை ஆனாலும், எத்தனை போராட்டம் ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இந்த ஒலிம்பிக் கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, தொடக்க காலத்தில் ஒலிம்பிக் கேம் விளையாடும் போது இந்த ஏத்தென்ஸ்லேருந்து தொடங்கும் போது ரன்னிங் ரேஸ் போவாங்களாம். ரன்னிங் ரேஸ் போகும்போது இப்போ நம்ம போகிற மாதிரி இந்த பிளைன் கிரவுண்டே கிடையாது. பாருங்க, மலை இருக்குமா, மேடு இருக்குமா, ஆறு இருக்குமா, திடீர்னு நடுவில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குமா, ஆறு வழியாக தண்ணி போக ஆரம்பிக்குமா, அப்படியே ஓட ஆரம்பிப்பாங்க. ஓடுறவங்க தேசத்துக்காக ஓட ஆரம்பிப்பான். தேசத்தினுடைய ராஜாவும் தேசத்தின் மக்களும் ஒரு இடத்துல காத்திருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒலிம்பிக் கேமில் ஓடுவதற்கு கோச்சர் இருந்தார் பார்த்தீங்களா? அந்த கோச்சருக்கு பேரு பெராக்லியோட்டோஸ்ன்னு பேர். அந்த கோச்சருக்கு பேர். இப்போ ஓடுறவன் பாருங்க, செருப்போ ஷூவோ ஏதோ ஒன்று பிஞ்சு கீழே விழுந்து முட்டி அடியெல்லாம் பட்டு நெருப்பில் விழுந்து தண்ணியில் விழுந்து முன்னாடி இருக்கிற பாறையில் மோதி விழுந்து இனி நம்மால ஓட முடியாது அப்படின்னு அப்படியே ஸ்தம்பித்து போய் விழறான் பாருங்க. அந்த நேரத்தில் இவனுடைய கோச்சர் இவன் லைனுக்கு பக்கத்திலே ஒடியாந்துட்டு இருப்பாராம். ஒடியாந்து பக்கத்துல இருந்து சொல்லுவாராம், இப்ப நான் இப்படி சொல்றேன், ஜேம்ஸ் எழுந்துரு, உன்னால ஓட முடியும், தேசமே உனக்காக தான் காத்திருக்கு, அதனால பயப்படாத, நீ எழுந்துருவ, உன்னால ஓட முடியும் அப்படின்னு அந்த சோர்ந்து போன, விடாய்த்து போன, இனி எழும்ப முடியாது நினைச்ச, காயங்களும் வலிகளும் வேதனைகளும் நிறைந்து கீழே விழுந்து போன அந்த ஒலிம்பிக்ல இருக்க அந்த மனுஷனை தட்டி எழுப்பி மீண்டுமாய் ஓட வச்சு தன் தேசத்திற்காக பாருங்க வெற்றி பெற செய்கிறார் பாருங்க. அவருக்கு பேரு பெராக்லியோட்டோஸ்ன்னு பேர். அதே மாதிரி தான் கிரீக் வேர்டில் பரிசுத்த ஆவியானவருக்கும் பெராக்லியோட்டோஸ்ன்னு பேர். இந்த நல்ல மாலை வேளையில 9 மாசத்தை கடந்துட்டோம். இந்த 10வது மாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒருவேளை தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம், ஆண்டவர் சொன்ன காரியங்கள் கைக்கூடி வராமல் இருக்கலாம், அல்லது தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். இந்த 9 மாசத்துல இது நடக்கும்னு நினைச்சேன் பாஸ்டர், நடக்கல. இது கைக்கூடி வரும்னு நினைச்சேன் பாஸ்டர், கைக்கூடி வரல. இதை கட்டி எழுப்பிடலாம் நினைச்சேன் பாஸ்டர், கட்டி எழுப்ப முடியல. ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு எதிர்மறையான காரியம், நினைத்த காரியம் கைக்கூடி வராமல் எங்கேயோ விழுந்து போயிருக்கலாம். இந்த மாலை வேளையில இயேசுவை மரித்தோர் எழுந்து எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பட்சத்தில் வரப்போகிறார். எந்த இடத்துல விழுந்து கிடந்தமோ, எந்த இடத்துல எழும்ப முடியாது நினைச்சமோ, எந்த இடத்துல வாழ முடியாது நினைச்சமோ, அதே இடத்துல மீண்டுமாய் நம்மை வாழ வைக்க போகிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியில, சொந்த ஜனங்களுக்கு மத்தியில, அற்பமாய் எண்ணினவர்களுக்கு மத்தியில, நம்மை அசட்டை பண்ணி நிராகரித்த ஜனங்களுக்கு மத்தியில மீண்டுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஓட செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம்மோடு தொடங்கினவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போயிருக்கலாம், நம்ம மட்டும் பின்தங்கினது போல இருக்கலாம். நம்மோடு பயணித்தவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்றை சாதித்து இருக்கலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காதது போல இருக்கலாம். இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாய் நம்மை ஓட செய்ய போகிறார். எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல கர்த்தர் எழும்ப பண்ணுவார். எந்த இடத்துல தோற்று போனோமோ அதே இடத்துல கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். எந்த இடத்துல வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு நினைச்சோமோ, தரிசனம் நிறைவேறாது நினைச்சோமோ, அதே இடத்துல கர்த்தர் காரியத்தை மீண்டுமாய் மாற்றுவார். ஆமென். ஒருவேளை இந்த மாலை வேளையில நம்ம மனசுல ஒரு கசப்பு இருக்கு பார், வலி இருக்கு பார், ஏமாற்றம் இருக்கு பார், அவனை பார்த்தாலே பயமா இருக்கு, அவனை பார்த்தாலே கஷ்டமா இருக்குன்ற பார், சிலரை மன்னிக்க முடியல பார். மன்னிப்புன்றது ஈஸியா பேசிடலாம், ஆனா மன்னிக்கிறது கஷ்டம். ஈஸியா பிரசங்கம் பண்ணிடலாம், மன்னிக்கிறது கஷ்டம். சிலரை மன்னிக்க முடியல பார், சிலரை ஏற்றுக்கொள்ள முடியல பார், சிலதை நினைச்சாலே அப்படியே இருதயம் வலிக்குது பார்.
உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நான் பட்ட பாடு அப்படி, என்னை இப்படி நன்றி துரோகம் பண்ணிட்டாங்க நினைக்கிறாங்க. பார், இந்த நல்ல மாலை வேளையில் எவ்வளோ பெரிய கசப்பானாலும் எத்தனை பெரிய வேதனையானாலும் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு தெய்வம் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிப்போமே. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் இருக்கு பாருங்க, அந்த ஆளை பார்த்தாலே என் ரத்தமெல்லாம் கொதிக்கும். டென்ஷன்னா அப்படி டென்ஷன். இன்னைக்கு வரைக்கும் நான் போராடிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இருக்குது. போன வருஷம் பாருங்க, நான் எங்கள் அக்கா பொண்ணு நான் கடத்திட்டு கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. என்னத்தை சொல்ல, அல்லேலூயா. ஆமாம், என்ன இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் தான். பாருங்கள், ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே கோல்டன் பீச்சில் ஒரு மீட்டிங் நடக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோல்டன் பீச்சில் மீட்டிங் நடக்குது. டிஜே ஐயா வந்து பேசுகிறார். பிரசங்கத்தை கேட்கறதுக்காக நான் கிண்டியிலேருந்து ஈக்காட்டு தாங்கிலேருந்து அங்கே போயிருக்கிறேன். பிரசங்கெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அழுது ஒப்பு கொடுத்துட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக போகிறேன். சாப்பாடு வாங்கிட்டு இந்த பக்கம் திரும்பினா அந்த ஆள் முன்னாடி நிற்குது. அப்படியே ரத்த நாளமெல்லாம் கொதிச்சு எனக்கு டென்ஷன் உச்சக்கட்டத்துக்கு மாறி சாப்பாடு அப்படியே கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு வந்துட்டு என்னால் மன்னிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு வழி. இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. இப்போ மாற்றிட்டார் ஆண்டவர் என்ன. அன்னைக்கு அப்படியே பயங்கர கொடுமை. அப்படியே டென்ஷன் ஆகிட்டு வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நைட்டெல்லாம் தூக்கம் வரல. அந்த நினச்சாலே அப்படியே ஒரு மாதிரி. உங்களுக்கு தெரியுதா என் ஃபீலிங்கு? தெரியுதோ தெரியலையோ, இயேசுவின் ரத்தம் செய்யும். அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகிடும். பாருங்கள், ஒரு 2 வாரம் கழித்து கொடைக்கானலுக்கு மீட்டிங் போகிறேன். நான் கொடைக்கானல் போய் இறங்கிட்டு நைட்டில் தூக்கம் வரல. சரி ஜெபம் பண்ணலான்னு ஜெபம் பண்ணுறேன். அந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியல. நான் பேசுறது புரியுதா? எனக்கு கடமைக்காக ஜெபம் பண்ணால், கடமைக்காக பைபிள் படித்தா பிடிக்காது. நான் பைபிளை எப்போ படித்தாலும் லவ் லெட்டர் படிக்கிற மாதிரியே படிப்பேன். என்னை பாவி மாதிரியே பார்ப்பீங்க பாரு. நல்லா வருவீங்க. அல்லேலூயா. நான் பைபிள் படித்தா யாரும் என் கூட வரக்கூடாது, என் பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது, என் பசங்களும் விலகிடுவாங்க. அவர் பைபிள் படிக்கிறார், டென்ஷன் ஆகிடுவார். அந்த மாதிரி படிப்பேன். ஜெபம் பண்ணால் ரொம்ப நேரம் பண்ணணும்னு நினைப்பேன். இந்த கொஞ்ச நேரம் எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது. ஆனால் ஆண்டவரோடு போக போக அப்படி இருக்குது. அதே மாதிரி பழகிட்டேன், அதே மாதிரி இருந்துட்டேன். கவனிங்க பார்ப்போம், ஜெபம் பண்ணுறேன், தேவ பிரசன்னம் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகுது. மனசில் ஒரு மாதிரி கசப்பு விரோதமாக இருக்க ஆரம்பிக்குது. ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே அந்த ரூம் முழுக்க, லாட்ஜில் தான் தங்கியிருக்க ரூம் முழுக்க வர ஆரம்பிச்சார். ஆண்டவர் கேட்டார், நீ அந்த ஆளை மன்னிச்சிடணும் அப்படிங்கிறார். நான் சொன்ன ஆண்டவர் கிட்ட, மன்னிச்சுட்டு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், நீ மன்னிக்கல. நான் மன்னிக்கல. நைட்டு முழுக்க ஒரு 4:45 போல் என்னால் அடக்க முடியாமல், அப்போது கொடைக்கானலில் தரையில் இந்த தேங்காய் நார் மேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேட்டு தரை முழுக்க போட்டிருக்கு. அப்படியே பொத்துன்னு சாஷ்டாங்கமாக விழுந்து சத்தம் போட்டு கத்தி எழுத, என்னால் மன்னிக்க முடியல ஆண்டவரே. அவன் என்னை இப்படி பண்ணிட்டான், இத்தனை வலி, இத்தனை வேதனை, என்னால் மன்னிக்க முடியல. கத்துறேன், அழுவுறேன். என்ன செய்ய, யாருக்கிட்ட போக? நாளைக்கு உன்னால் பிரசங்கம் பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியுது. அப்படியே வலினா வலி, அவ்வளோ வலி. நான் கத்துறேன், என்னை எப்படி அவமானப்படுத்தி, என் குடும்பத்தை இப்படி பண்ணி என்னை எப்படி மன்னிக்க முடியும்? என்னால் முடியல ஆண்டவரே, என்னை விட்டுடுங்க. சில நேரத்தில் ஆண்டவரை மாதிரி பேசுகிறவங்க உலகத்தில் யாரும் கிடையாது. நான் அழுது ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் அழுகுறேன். என்னால் முடியல. என் இருதயம் ரொம்ப பாதிக்கப்பட்டுடுச்சு, புண்ணாயிடுச்சு. அந்த வலி, அந்த கசப்பு என்னால் மாற முடியலன்னு ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் கழிச்சு ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், டேய் உன்னையே நான் மன்னிச்சேனடான்னார். ஆமாம்ல, ஆமாம்ல, என்னையே மன்னிச்சிங்களே, நான் மன்னிக்கிறதுக்கு என்ன? நான் மன்னிச்சுட்டு ஆண்டவரேன்ட்டு நேர் முட்டி போட்டு கையை தூக்கி அப்படியே ஒப்பு கொடுத்து 4:45 ஃபோன் பண்ணுங்கிறார். நமக்கு தான் போய் சொல்லுவ தெரியாது, நம்பர் இல்லை அப்படிங்கிற. அல்லேலூயா. நம்பர் எடுத்து நானா மனசில் இதில் ஒரு சின்ன ஜபம், அந்த ஆள் எடுக்கக்கூடாதான். ஃபோன் பண்ணிட்டேன். ரிங்காட்சி எடுக்கலை. 2வது முறை ரிங்காட்சி எடுக்கலை. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நம்ம கடமை முடிஞ்சிருச்சு இல்லை? ஆமாம், அதனால் நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. சமாதானம் ஆயிடுச்சு. அந்த சமாதானம் வரும் பார்த்தீங்களா இருதயத்தில், அந்த சமாதானம் இருந்துச்சு. படுத்து தூங்கிட்டேன். ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். பாருங்கள், அதுக்குள்ளே பார்த்தா நான் தூங்கும்போது மொபைல் சைலண்ட்டில் போய்ட்டுருவேன். எனக்கு திடீர்னு சத்தம் வந்தால் தலைவலி வந்துடும், அதனால் சைலண்ட்டில் போட்டுருவேன். எந்திரிச்சு பார்த்தா ஏகப்பட்ட மிஸ்டு கால். நான் திரும்ப அந்த ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, அந்த ஆள் அங்கேருந்து சொல்ல ஏதோ சமாதானமாக மாறிடுச்சு. பாருங்கள், இன்னைக்கும் அந்த ஆள் பிரச்சனை பண்ணுது. ஆனால் என் மனசில் அந்த கசப்பு இல்லை. ஆமென்.
இந்த கமிஷனர் கிட்ட போகும்போது எனக்கு ஐயா ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்கிறார், அவர் கூட்டிகிட்டு போனார். அவர் சொன்னார், நீங்கள் தனியாக போகாதீங்க, நான் வரேன் இருன்ட்டு. அவர் என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் பார்த்தா கமிஷனருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டான். எனக்கு தெரியாது. அங்கே போனோன்னு இவர் சாதாரணமாக பேர் விட்டு கூப்பிட்றாரு, எங்கே அவன் அப்படிங்கிறாரு. அப்புறம் பேசி முடிச்சுட்டு, சொல்லுங்கள் பாஸ்டர், நான் ஒரே நிமிஷத்தில் இதை பண்ணிடுறேன், ஒரு நிமிஷத்தில் தூக்கிடுறேன், கேஸ் கொடுத்துட்டுமா பண்ணிட்டுமான்னார். நான் 99 சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் ஒரு மாடி மேலே ஒரு பிரசங்கம் பண்ணேன். போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்கக்கூடாது, ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதின்னு. எப்பெல்லாம் இந்த பிரச்சனை வருது அப்போல்லாம் அந்த பிரசங்கம் முன்னாடி வருது. அதனால் அவரை பார்த்து சொன்னேன், கேஸ் எல்லாம் வேண்டாங்கய்யா, விட்டுருங்க. என்ன பாஸ்டர் இப்படி அசிங்கமாக பண்ணியிருக்கிறான், இவ்வளோ மோசம் பண்ணுறான், பரவாயில்ல விடுங்க, விட்டுடுங்க அப்படின்ட்டு. சில நேரத்தில் இந்த கசப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, காயம் இருக்குது பார்த்தீங்களா, மாறாது. அந்த வடுக்கல் அப்படியே இருக்கும். என்னை ஏமாத்திட்டாங்களே, எனக்கு நன்றி துரோகம் பண்ணிட்டாங்களே, இது ஆண்டவர் கூட இப்படி கேட்கலையே, அதை கூட இப்படி பண்ணலையே, இதை கூட பண்ணலையே. இந்த மாலை வேலையில் ஏதோ ஒரு வழி இருக்குல்ல, யாரோ ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்கல்ல, நல்லவன் நம்பணும்ல, பார்ட்னராக சேர்த்தமில்ல, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே. ஒருவேளை எப்பேற்பட்ட கசப்போட வலியோட வேதனையோடு வந்திருந்தாலும் உன் தரிசனத்தை, உன் திட்டத்தை, உன் நோக்கத்தை, தெய்வம் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றக்கூடாதபடி முடக்குகிற எல்லாவற்றையும் தூக்கி தூரம் போட்டுட்டு இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப ஆரம்பிப்போமே. அந்த ஓங்கிய புயமும் பலத்த கரமும் நம்முடைய கரத்தை பிடிக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் மீண்டுமாய் ஓட பண்ணுவார். முந்தின ஓட்டத்தை விட பிந்தின ஓட்டம் மகிமைக்குரியதாய் கர்த்தர் மாற்றுவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சாமுவேலை பார்த்து கேட்கிறார். சாமுவேலுடைய ஊழியத்தில் 2 காரியம் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒன்று, தன்னுடைய பிள்ளைகளை நியாயாதிபதியாக வச்சான். தன் பிள்ளைகள் லஞ்சம் வாங்கி, பரிதானம் வாங்கி தகப்பனுக்கு அவகீர்த்தியை உண்டாக்கிட்டான். அது ஒரு பக்கம். 2வது, சாமுவேல் தொடங்கின எல்லா காரியத்திலையும் தோல்வி என்பதே கிடையாது. இந்த 2 காரியத்தை தவிர முதல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தான். அபிஷேகம் பண்ணின சவுல் தேவனுக்கும் மனுஷனுக்கும் தேசத்திற்கும் துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். துரோகம் பண்ண உடனே அது ஆண்டவருடைய இருதயத்திற்கு கசப்பாய் மாற ஆரம்பித்ததான். ஒன்று பாருங்களேன், சாமுவேலுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. அவன் தேவாலயத்தில் ஏலிக்கு முன்பதாக பணிவிடை செய்ய ஆரம்பித்தான். ஆனா தேசம் சாமுவேலை அறிந்து சாமுவேல் எழுந்து பாருங்க, ஜனங்களுக்கு முன்பதாக போய் நின்று பலி செலுத்தி ஒரு கல்லை எடுத்து, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த கல்லுக்கு எபெனேசர்னு பேர் வச்ச உடனே அந்த வசனம் சூப்பரா சொல்லும். 30,000 பேர் ஏற்கனவே செத்துட்டான் பெலிஸ்தியரோட யுத்தத்துல. மரண ஓலம் தேசத்தை ஆட்டி படைக்குது. கதறுதலின் சத்தம் எங்க பார்த்தாலும் வருது. யுத்தத்துல தோற்று போயிட்டாங்க. அப்பேற்பட்ட தோற்று போன நேரத்துல கடந்த கால தோல்வியில சாமுவேல் முழுகி போகல. இத்தனை பேர் செத்துட்டாங்களே காரணத்தை கேட்கல. ஆனா இவன் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். எழுந்து கல்லை எடுத்து நட்டு அந்த கல்லுக்கு எபெனேசர்னு பேர் வச்சு சொல்றான், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த வசனம் இப்படி முடியும் போது இப்படி முடியும். சாமுவேல் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் பெலிஸ்தியன் எழும்பவில்லையாம். ஒருவேளை நம்ம பலவீனம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, என்னால இது முடியாது, என்னால இந்த காரியத்தை பண்ண முடியாது. தோல்விகள் தான், இழப்புகள் தான், மரணங்கள் தான், அவமானங்கள் தான், நிந்தைகள் தான், போராட்டம் தான். ஆனா எழும்பி இம்மட்டும் உதவி செய்த தெய்வத்திற்கு ஒரு துதி ஆராதனை ஏறெடுக்க ஆரம்பித்து பார். இம்மட்டும் நடத்தி வந்த தெய்வத்திற்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரத்தை செலுத்த ஆரம்பித்து பார். யாரை பார்த்து நாம பயந்தோமோ அவர்கள் நம்மை கண்டு பயப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் நமக்காக சேனையின் அதிபதியாய், யுத்த வீரராய், ஜெய கிறிஸ்துவாய் நம்முடைய பட்சத்தில் வரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடந்த கால தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு இந்த நன்றியுள்ள இருதயத்தோட இந்த 10வது மாதத்துல நிப்போமே. 9 மாசத்துல நடக்காததை இருக்கிற 3 மாசத்துல கர்த்தர் நடத்தி முடிப்பார். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். யாரு நமக்கு முன்னாடி நிபச் சொல்ல சொன்னானோ அவன் கண்களுக்கு மத்தியில கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா பாருங்க, அப்ப சாமுவேல் எந்திரிக்க ஆரம்பித்தான். சாமுவேல் இருந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருந்தது. சாமுவேலுடைய பிள்ளைகள் பரிதானம் வாங்கி, லஞ்சம் வாங்கி, நியாயத்தை நீதியாய் செய்யாம போக ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பக்கம் தவறு நடந்துடுச்சு. அடுத்தது பாருங்க, சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தான். ஆண்டவர் காண்பித்தார். அபிஷேகம் பண்ணி முடிச்சோன்னு இவன் தெய்வத்திற்கே துரோகம் பண்ண ஆரம்பித்தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. எல்லாம் கவனிங்க, 3 வருஷம் கீழ்ப்படிஞ்சான். 37 வருஷம் கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வச்சார். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், இந்த ஸ்தானம் வந்துட்ட உடனே ஆண்டவர் கண்டுக்க மாட்டார்னு. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே. தேங்காய் மண்டைகளை வச்சுட்டு ரொம்ப யோசிக்க கூடாது. ஆமே, தாவீது சாலமோனை பார்த்து இப்படி சொல்றான். ஆண்டவரை பத்தி தாவீது சாலமோன் கிட்ட சொல்லுவான், ராஜ்யபாரத்தை பொறுப்பை கொடுக்கும்போது, டேய் அவர் நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறவர்.
நீ நினைக்கிற மாதிரி அவருக்கு முன்னாடி வித்தெல்லாம் காட்ட முடியாது. அந்த வார்த்தை நல்லா இருக்கும் பாரு. நீர் அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அவர் நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறவர். நீ திங்க் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி அது படமா போக ஆரம்பிக்கும். ஆமா, மற்றவங்களை போல நீ யாரை நினைக்க கூடாது, ஆண்டவரை நினைக்க கூடாது. நீ பெற்ற காரியத்திற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு தாவீது சாலமோன் கிட்ட சொல்லுவான். அதே மாதிரி பாருங்க, சவுல் ராஜாவா மாறினான், 3 வருஷம் கீழ்ப்படிஞ்சான், 37 வருஷம் ஆண்டவருக்கு அடங்கல, மனநோவா மாறிட்டான், தெய்வத்திற்கு கீழ்ப்படியில. ஆனா இவனுடைய ஸ்தானத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷனை உருவாக்குகிற வரைக்கும் கர்த்தர் சவுலை அந்த சிங்காசனத்துல உட்கார வைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி ரொம்ப துரோகம் பண்ணிட்டான். அமலேக்கியர் அழிக்க வேண்டியவன் அமலேக்கியர் அழிக்கல. ஏன்டா அவைகள் எல்லாம் கொண்டு வந்தேன்னு கேட்டா, ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்த அப்படின்னு போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். டென்ஷன் ஆயிட்டு சாமுவேல் பாருங்க, நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலும் உன் ராஜ்யபாரம் முடிஞ்சது அப்படிங்கிறான். வஸ்திர தொங்கலை பிடிச்சி இழுக்கிறான். ஆமென். ட்ரெஸ் கிழிஞ்சிடுச்சான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதே மாதிரி உன் ராஜ்யபாரத்தை கர்த்தர் கிழிச்சு போட்டுருவா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு போயிட்டான். சாமுவேல் போய் துக்கமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டான். இப்பதான் ஆண்டவர் கேட்கிறார், சாமுவேல் கிட்ட வரார், டேய், நானே அவனை ராஜாவாயிராதபடி புறக்கணித்தேன், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம நேசித்ததை, நம்ம விரும்பினதை, நம்ம நம்பினதை, ஏதோ ஒன்று நமக்கு முன்னாடி ஆணி வேற வச்சிருப்போம் பார், அதை அப்படியே பிடுங்கிட்டு இருப்பார். பார்த்துருக்கீங்களா? பார்க்காத மாதிரி என்னை பாருங்க, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. நாம எதெல்லாம் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற நினைப்போமோ அதெல்லாம் ஆண்டவரே சில நேரத்தில் தள்ளிடுவார். இப்ப இந்த பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பில்டிங் ரூஃப் செட் ஆகிற வரைக்கும் தான் உள்ள சாரம் இருக்கணும். ரூஃப் செட் ஆயிட்டும் சாரனா என்னன்னு புரியுதா? இயேசுவின் ரத்தம் செய்யும். இப்பெல்லாம் சர்ச்சில் இருக்கிறவங்க லண்டன்ல இருக்கிற மாதிரி ஃபீலிங்ல இருக்காங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதான், தமிழ் தெரியாத மாதிரியே பார்க்கறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு கிருபை தேவைத்தான். நிஜமா தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த சாரம் ரூஃப் செட் ஆன உடனே சாரத்தை எடுத்துருவார். ரூஃப் செட் ஆகிற வரைக்கும் தான் சாரம் இருக்கும். நம்மளை கட்டி எழுப்புவதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக சிலரை கர்த்தர் கொண்டு வந்து இணைப்பார். நாம உருவான முடிச்ச உடனே கர்த்தர் அவங்களை எடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஜனங்களா பார்த்து எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தது போல தைல குப்பியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ராஜாவை கர்த்தர் நிர்ணயம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா பாருங்க, தைல கொம்பினாலே அவனை அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தான். இப்போ சாமுவேல் துக்கத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அவனை ராஜாவாயிராதபடி புறக்கணித்தேன், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? எழுந்திரு, உன் தைல கொம்பை தைலத்தினால நிரப்பு. பெத்லகேமியனாகி ஈசாயின் வீட்டுக்கு நான் உன்னை அனுப்ப போறேன். என் இருதயத்திற்கு ஏற்றாற் போல என் சித்தத்தின்படி செய்யக்கூடிய ஒருவன் அங்கே இருக்கிறான். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஐயா, 1000 பேர் ஏமாத்திட்டு போனாலும் தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஒருவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? இந்த 9 மாசத்துல, கடந்த நாட்களில, ஊழியத்துல, குடும்பத்துல, வியாபாரத்துல, பிசினஸ்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில, உறவுகளில ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் வந்துடுச்சுல, துக்கம் வந்துடுச்சுல, இழப்புகள் வந்துடுதுல, நன்றி துரோகம் வந்ததுல, நல்லவன் நினைச்சமில்ல, ஏதோ ஒண்ணு நம்முடைய வாழ்க்கை அப்படியே பரிதபிக்கக்கூடிய நிலையில விட்டுட்டு போனது போல இருக்குல்ல. இந்த மாலை வேளையில கர்த்தர் சொல்றார், எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பா? எழுந்திரு, உன் தைல கொம்பை தைலத்தினால நிரப்பு. அபிஷேகம் குறையக்கூடியது. ஆமென். ஜபாவி குறையக்கூடியது. அல்லேலூயா. அல்லேலூயா. தரிசனம் மங்கக்கூடியது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, வேத வெளிப்பாடு நாளுக்கு நாள் நமக்கு பெறணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கும். நேற்று வச்ச கிருபையை வச்சு வண்டி ஓட்ட முடியாது, நேற்று பண்ண ஜெபத்தை வச்சு இன்னைக்கு வண்டி ஓட்ட முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிட்ட போகணும். அந்த பழைய காரியத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, பழைய தரிசனத்தையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க கூடாது, பழைய ஜெபத்தையே பிடிச்சிட்டு இருக்க கூடாது. சில பேர் பார்த்தீங்களா, எழுதி வச்ச மாதிரியே பண்ணுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த பழைய பஞ்சாங்கம் ஒன்று இருக்கு பார், நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டோம் பார், நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை போட்டோம் பார், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன் பார். அப்படி இல்லை, அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எனக்கு 1000 வழி தெரியல, ஆண்டவருக்கு 1001வது வழியும் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எனக்கு 1000 வழிகள் அடைக்கப்படலாம், கர்த்தர் எனக்காக 1000 வழிகளை திறக்க போதுமானவராக இருக்கிறார்.
அதனால எந்த இடத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலையில ஸ்தம்பித்து போன நிலைமையில இந்த மாலை வேளையில வந்திருந்தாலும் மீண்டுமாய் அபிஷேகத்தினால நிரம்புவோமே, மீண்டுமாய் கிருபையினால பலப்படுவோமே, மீண்டுமாய் ஜெபாவிய கர்த்தர் ஊற்றுவாராக, மீண்டுமாய் சத்தியத்தில் நிலைவரப்பட, சத்தியத்தில் வேரூன்ற, சத்தியத்தில் கட்டப்பட, சத்தியத்துக்கு சாட்சியாய் மாற கர்த்தர் மீண்டுமாய் நம்மை தட்டி எழுப்புவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிரப்ப வேண்டியதை நிரப்பிட்டா பாருங்க, பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டா, கர்த்தருக்காக செய்ய வேண்டியதை செய்யணும் தீர்மானம் பண்ணி எழும்பினா கர்த்தர் காரியத்தை செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். சாமுவேல் எழும்பிட்டான், தைல கொம்பை தைலத்தினால் நிரப்பிட்ட ஆண்டவரை பார்த்து சொல்றான், அந்த பையன் 1ஆம் நம்பர் கொலைகாரன் யாரு? நான் இல்லையா? யாரு? சவுல் 1ஆம் நம்பர் கொலைகாரன். இவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஐயோ நான் போய் தாவீது அபிஷேகம், நாங்க போய் ஈசாயின் குமாரில் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணிட்டா, அவன் வந்து என்னை கொண்டு போட்டுட்டா, நான் என்ன பண்றது அப்படிங்கிறான். கையில் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு போ, என்னன்னு கேட்டா தெய்வத்துக்கு பலி செலுத்த வரேன்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிறார். ஒரு மாட்டை கையில் எடுத்துட்டு தைல கொம்பை எடுத்துட்டு பெத்லகேமுக்கு போறான். கவனிங்க பார்ப்போம், பெத்லகேம்ல ஏற்கனவே ஆளை விட்டு சொல்லி அனுப்பியாச்சு. இந்த தாவீதோட அப்பா இருக்கார்ல, ஈசா இருக்கிறார்ல, ஆமா, அவரை மாதிரி ரொம்ப நல்லவர் உலகத்திலே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சாமுவேல் சொல்லி அனுப்பிட்டார், உன் பிள்ளைகளில ஒருத்தனை நான் என்னவா பண்ண போறேன்? ராஜாவா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்க, அப்போ சாமுவேல் அப்பெல்லாம் ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்தா, ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்தா ஊரே பயப்படும். இப்பெல்லாம் பாஸ்ட் வரேன்னு வீட்டை பூட்டிட்டு போயிடுறோம், ஏதோ நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சர்ச்சைக்கு வரணும்னா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுறோம். ஐயோ, காரணங்களை சொல்லுவதிலே நம்மை போல சாதிக்கிறவங்க யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ் போறேன், எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ் சொல்லிடுவோம். அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். சாமுவேல் சொல்லி அனுப்பிட்டான். பெத்லகேம்ல இருக்கிற அத்தனை மூப்பரும் வந்துட்டு இருப்பாங்க. சாமுவேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை தேவ மனிதர்கள் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. சமஸ்த ஜனங்களும் வந்திருப்பாங்க. பிரியாணியா பாத்திரமா பிரியாணியா இருக்கும். அப்ப பிரியாணி இருந்துதான் என்ன கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் சாப்பாடு வெந்திருக்கும். இவன் தான் கடைசி பையனாச்சே, எல்லா வீட்லயும் கடைசி பையன் தானே செல்லம். கன்னியாஸ்திரிங்க ஒண்ணுமே தெரியாது, எல்லார் வீட்லயும் கடைசி பிள்ளைங்க தானே செல்லம். ஆமா, பயங்கர சுட்டியா இருக்கும், அடங்கவே அடங்காது. அடிக்கணும்னு போகும்போது ஒண்ணு சிரிச்சு கவுத்துரும், இல்லாட்டி அழுது கவுத்துரும். ஆமா தானே? அப்படி இல்லாட்டி நம்ம கேட்டது என்னைக்கோ மறந்து போயிருப்போம், அதை கொண்டு வந்து கொடுத்து நம்மளை கவுத்துரும் பாருங்க. ஏன்னா நானும் கடைசி தான், அதனாலதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த கடைசியா பிறந்தது எல்லாமே பயங்கர நயவசனிப்பாவே இருக்கும். ஏதாவது ஒன்று அப்பா அம்மா திடீர்னு யாராச்சும் வந்தா, எங்க ஹவுஸ் ஓனரு பாருங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க அக்காவுக்கும் குழந்தை இல்லை, வீட்டுக்கு வாடகை வாங்கறதுக்கு வந்தாங்க. இவன் போய் அம்மான்னுட்டான், சின்ன பையன், அவங்க அடிமையாயிட்டாங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான், அம்மான்னுட்டான். வீட்டில் போய் டேபிள் மேலே இருக்கிற பழத்தெல்லாம் எடுத்து வந்து கையில் கொடுத்துருவான், தண்ணி எடுத்து வந்து கையில் கொடுத்துருவான். 2 வயசு தான், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும். அந்த அம்மா அடிமை அவனுக்கு, அவ்வளோ. அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரல, ஹவுஸ் ஓனர் வரவே இல்லை. சீரியஸாக நான் சொல்கிறேன். ஆமாம், அப்படியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, இந்த சின்ன பிள்ளைங்க பண்ணுறது அப்படியே வசீகரிக்கும் வரேன், ஆளெல்லாம் கவுத்துரும் வரேன். எல்லார் வீட்லேயும் சின்ன பிள்ளைங்க தானே பாசம். ஆனால் தாவீதோட வீட்டில் அப்படி கிடையாது. 7 பேர் அண்ணன்மார், 3 பேர் இராணுவத்தில் இருந்திருக்கிறான். பாருங்க, இவன் ஆடு மேய்ச்சிருப்பான், இவன் ஆடு மேய்ச்சி, இவன் ஆட்டை விற்று அவனை எல்லாம் படிக்க வச்சு இராணுவத்தில் ஆளாக்கி எல்லாத்தையும் பண்ணி குடும்பத்தை கட்டி வீட்டை கட்டியிருப்பான். அந்த இடத்துல இவன் இல்லை. நமக்கு புரியுற மாதிரி கற்பனையாக பேசுவோமே, தாவீது குறுக்கு நடுக்க ஓடி இருப்பான். எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருப்பான். 15 வயசு தானே, எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருப்பான், எங்கள் வீட்டுக்கு சாமுவேல் தாத்தா வராரு, நான் போக போகிறேனே, பார்க்க போகிறேனே, உட்கார போகிறேன். அவங்க அப்பா 10 பேர் இங்கே வா, என்ன இங்கே சுற்றி பொழுத்து 4 பொத்தி ஆடு மேய்க்கிற கழுதைக்கு இங்கே என்ன வேலை, ஓடிப்போ ஆடு மேய்ச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மொத்த அடியும் வாங்கிட்டு போயிட்டான். எல்லாரும் வந்திருப்பாங்க. தாவீது மனசு எப்படி இருந்திருக்கும்? அப்படியே பதச்சு இருந்திருக்கும். போயிட்டான். அத்தனை பேர் இந்த இடத்துல வந்துட்டான். சாமுவேல வந்துட்டான். இந்த அப்பா அங்க சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, மூத்த பையன் விளங்காததா இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. ஆமா, சில நேரத்தில் அப்பாவோடைய பிஸ்னஸே நாசமாக்கணும்னா இருப்பான். ஆனா அந்த அப்பா அல்லேலூயா எப்படியாச்சும் மூத்த பையனுக்கு தந்துடும். ஆமா தானே? ஆமா, அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிடும். இவன் சொல்லியிருப்பான், எலியாபா மூத்த பையன் பற்றி சொல்லிட்டு, நீ மேக்கப் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு போறதுல சாமுவேலே அரண்டுன்னு இருப்பான். சவுல் கூட நடந்தமில்ல. ஆமாம், 3.5 வருஷம் அந்த நீட்டு துப்பாக்கி வச்சுக்கினேன். என்ன கொடுமைனா, காலையிலங்கிட்ட எழுந்திரித்து ஃபுல் ஷேவ் பண்ணுறது, மிலிட்ரிக்கு இருக்க எல்லாம் மார்ச்சிங் முடியுது, நேராக போய் யுத்த காலத்தில் நிற்கிறது, கோலியத்தை வந்தால் மட்டும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது. இந்த மானங்கட்ட பொழப்பு தேவையாங்கிறேன்.
அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இல்ல அதுக்கு எதுக்கு ராணுவம்? அதுவும் குகைகளிலேயும் மலைகளிலேயும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்களாம். அடப்பா, அதுக்கு எதுக்கு அந்த நீட்டு துப்பாக்கி? இயேசுவின் ரத்தம். நீ சர்ச்சிலேயும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? அப்படியே பயங்கரமா ரெடி ஆயிட்டு வந்து உட்கார்ந்து தூங்குறது. எல்லாம் நீட்டு துப்பாக்கி இங்கேயும் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எப்ப கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? பைபிள் எப்ப பொத்துன்னு கீழே விழுதோ அப்ப தெரிஞ்சிடலாம் நம்ம ஆள் எந்திரிச்சிட்டான்னு. விளங்குதா? இதுக்குன்னே பிளான் பண்ணி வர்றது. அதுவும் ஃபேன் இருக்கிற இடமா பார்த்து உட்காந்து தூங்குறது. ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த நாய்க்கத்துல எப்படி தூக்கம் வருது? பரலோகம் பூலோகம் நரகம் மொத்தம் ஜெயிச்சுட்டு நீ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அவன் வந்து கோலியாத்து அவ்வளோ கேவலமா ஆண்டவரை பேசுறான், தேசத்தை பேசுறான். நம்மால் ஒழிச்சிட்டான் பாரியா போயிட்டு. இதுக்கு பேர் என்னது? என்னது? ராணுவ வீரன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, அப்பேர் பட்டவனுக்கு ராஜ அபிஷேகம் தரணுமா? அப்பம் பாருங்க இதுக்கு சப்போர்ட். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டா, மொத்த பேர் வந்துட்டா. முத பையன் வந்திருப்பான், அவன் நடந்த நடைய பார்த்தா, ட்ரெஸ் பண்ண வேவ பார்த்தா, ஐயோயோ இவன் தான் அடுத்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா அப்படின்னு சாமுவேலையே மயக்கிட்டான் பேர். நம்ம பேசுற அந்நிய பாஷையில பாடுற பாட்டுல போட்டுங்கிற சட்டையில எந்த தெய்வமே அல்லேலூயா மொத்த பேரையும் கவுத்துருவான். அப்புறமா பார்த்தா தான் ஆமா ஒண்ணுமே விளங்காது. பார்த்திருக்கல, இவன் நடந்த நடக்க சாமுவேல அரண்டுட்டாயா. எந்திரிச்சு தைல கொம்ப எடுத்து அபிஷேகம் பண்றதுக்கு போறான். ஆண்டவர் மேல இருந்து எந்திரிச்சிட்டார். ஹேய் நிறுத்துறா, நீ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். நான் இவனை ராஜாவா இராதபடி புறக்கணித்தேன். சாமுவேல் அரண்டு போயிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஆண்டவர் இவ்வளவு வைராக்கியமா யாருக்கு எந்திரிச்சது கிடையாது. ரெண்டாவது பையன், மூணாவது பையன் பேர் சம்மாவா, சும்மா போன்ட்டான். நாலாவது பையன், அஞ்சாவது பையன், ஆறாவது பையன், ஏழாவது பையன். சாமுவேலுக்கே குழப்பம். இந்த வீடு தானா, வேற எந்த வீடு? அவனுக்கு கூப்பிடையில இங்க வா, எந்த வீடு? இந்த வீடு தானா, இந்த வீடு? உனக்கு இவ்வளவு தானா பையனுங்க, வேற ஏதாச்சும் இருக்காங்களா? அவன் சொல்றான் பாருங்க, எல்லாத்துக்கும் இளையவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். சில நேரத்துல பரிசுத்தமா வாழ்ந்தா நம்ம குடும்பம் கூட ஏத்துக்கா தெரியுமா? நல்ல ஜெபம் பண்ணா நம்ம குடும்பம் கூட ஏத்துக்காது. நல்ல ஆண்டவர் ஆராதிச்சா உலகம் நம்ம வேண்டான்னு சொல்லும். இந்த நல்ல நாளில உன் ஜெபத்தை நிறுத்திடாத, உன் ஆராதனை நிறுத்திடாத, பரிசுத்தத்தை விட்டுடாத, தேவனை தேடுவதை விட்டுடாத. உனக்கு வர வேண்டிய ஸ்தானத்தை அபகரிப்பதற்கு 1000 பேர் எத்தனை திட்டம் போட்டாலும் அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துவார். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு நல்ல பேர் இருக்கு. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்களா? அல்லேலூயா. ஒருவேளை இந்த 10வது மாசத்துல எதிர்பார்த்த காரியங்கள் கிடைக்காம எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் தள்ளப்பட்டு, எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, உன் ஜெபத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் அடங்கட்டுமே, கர்த்தர் உனக்காக எனக்காக எழும்புவார் பாரு. காரியத்தை கர்த்தர் மாற்றுவார் பாரு. காயப்பட்டு வந்திருக்கிறவர், பலவீனப்பட்டு வந்திருக்கிறவர், உனக்காக கர்த்தர் எழும்புவார். அல்லேலூயா. அனுப்பிட்டானே ஈசாயை பார்த்து சொல்றான், போய் அவனை கூட்டிட்டு வா, அவன் இங்கே வருமட்டும் இந்த பிரியாணி பாத்திரம் ஓபன் ஆகாது. அல்லேலூயா. ஆளை விட்டு போயிருப்பான். நான் இன்கேஸ் நான் தாவீதா இருந்தா இப்படி நினைச்சு பார்த்திருப்பேன். வேலைக்காரன் வந்து கூப்பிட்டுருப்பான், தாவீதே வா உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு இருப்பான். நான் நினைச்சிருப்பேன், நான் தாவீதா இருந்தா சாப்பாட்டுக்கு ஆடு பத்தல போல இருக்கு. ஏன்னா நிறைய கூட்டம் ஆயிடுச்சு இல்ல, அதனால வந்திருக்கேன், ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு போயா. நான் வரல, எடுத்துட்டு போயிருப்பான். அவன் திரும்ப கூப்பிட்டுருப்பான், இல்ல தாவீதே வா, நான் வரல. பக்கத்தில் இருக்கிற வேலைக்காரனை போய் சொல்லிருப்பான், ஏதாவது ஒரு ஆட்டை என்ன வேணுமோ எத்தனை வேணுமோ எடுத்துட்டு போக சொல்லு, எனக்கு மனசு வலிக்குதுன்னு சொல்லு, நான் வரல போய் சொல்லிடு. அவன் வேலைக்காரன் பக்கத்துல சொல்லியிருப்பான், இல்ல தாவீதே, சாமுவேலுக்கு நீ தான் தேவையா. எங்கேயோ ஒதுக்கிட்டாங்கல்ல, வேணான்னு தள்ளிட்டாங்கல்ல, வேஷம் போட்டு நடிச்சு வர வேண்டிய ப்ரமோஷன் அபகரிச்சிட்டாங்கல்ல, எனக்கு வர வேண்டியது வரல நினைச்சிட்டல, ஏமாத்திட்டாங்கல்ல. இல்ல தேவ பிள்ளையே, இந்த 10வது மாசத்துல எத்தனை நாள் தூக்கம் இல்லாம அழுதிருப்ப, எத்தனை நாள் கண்ணீர் விட்டு இருப்ப, எத்தனை நாள் நெருக்கத்தின் மத்தியில தெய்வத்தை தேடி வந்திருப்ப. சீக்கிரத்துல உனக்காக கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். நீ அங்க போற வரைக்கும் எந்த காரியமும் நடக்காது. நீ இல்லாம அந்த காரியத்தை கர்த்தர் நடத்த விட மாட்டார். அல்லேலூயா. தாவீதை கூட்டிட்டு வரானே, தாவீது வந்துட்டான். சாமுவேல் அவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி நினைச்சிருப்பான்,
ஆண்டவரே எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். 15 வயசுல சொல்றாரு பாருங்களேன், என் சித்தத்தின்படி எல்லாம் அவன் செய்வான். இவன் தான் ஐயா. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல தாவீதை பத்தி வருதுயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் வரைக்கும் தாவீது பேர் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரியா. ஒருவேளை எங்கேயோ ஒரு ஏமாற்றத்துல, பலவீனத்துல தோற்று போய் பலனிழந்து போய் வந்திருக்கலாம். இல்லை, உன் ஜபத்தை மீண்டுமாய் ஏறிட, உன் ஆராதனை மீண்டுமாய் தொடங்கட்டுமே, உன் அர்ப்பணிப்பு மீண்டுமாய் தொடங்கட்டுமே, உன் ஊழியம் மீண்டுமாய் தொடங்கட்டுமே, ஆண்டவருக்காக செய்த ஊழியத்தை மீண்டுமாய் தொடர ஆரம்பித்து பாரு. எந்த மூலையில இருந்தாலும், எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், உனக்கு வர வேண்டிய ஸ்தானத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் ஒருபோது விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஐயா, அவன் 3 மாசம் மட்டும்தான் என் கீழ்ப்படினான். 37 வருஷம் அர்த்தம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துட்டான். ஆனா இவனை கொண்டு வந்து கர்த்தர் வைக்க ஆரம்பித்தார். புதிய ஏற்பாட்டு 1வது வசனம் 1:1 மத்தேயு 1:1 சொல்லுது, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. நம்ம மட்டும் தெய்வத்திற்கு ஒழுங்கு அர்ப்பணம் உள்ளவர்களாய் மாறிட்டா, நம்ம மட்டும் எழும்ப வேண்டிய இடத்துல எழும்பிட்டா, கீழ்ப்படி வேண்டிய நேரத்தில் கீழ்ப்படிஞ்சிட்டா, கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டா, கர்த்தர் நம்மை பேரை சரித்திரத்துல பதிப்பார். நம்ம சபையை கர்த்தர் சரித்திரத்துல பதிப்பார். காரியத்தை கர்த்தர் தலைக்கீழாக மாற்றுவார். யாருக்கு தெரியும் அவர் யாரை கொண்டு என்ன செய்வாரோ? மாற்றுவார். தைல கொம்ப தைலத்தினால நிரப்பு. எங்கேயோ ஒரு இடத்துல ஓடி போய் ஒளிஞ்ச மாதிரி மறைஞ்சிட்டல, மீண்டுமாவா? உன்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை விட்டுட்டல, அபிஷேகத்தை இழந்துட்டல, எங்கேயோ போய் லாக்கான மாதிரி வந்துட்டல. இந்த நல்ல மாலை வேளையில எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருக்கிற இடத்துல அவரை பார்த்து சொல்ல, நான் வரேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து பாரு. முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நற்சீர் பொருந்தினதாய் கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்லி முடிச்சிடறேன். யாத்திராகமம் 33வது அதிகாரம் பாருங்க. மோசே மலை மேல இருந்து இறங்குறார். எல்லாம் என்னை பாருங்க பாப்பா, வீட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வசனம் தெரியும், நல்லா தெரியும். நான் சொல்லும் போது மட்டும் வசனத்தை படிச்ச போதும். மலை மேல இருக்கிறார், 40 நாள் மலை மேல இருக்கிறார். கீழே சில நேரத்தில் நம்ம கூட பார்த்துருக்கீங்களா, அசிஸ்டன்ட் வேணும், அசிஸ்டன்ட் வேணும், அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்டு அல்லேலூயா. ஆமா, யாராச்சும் பார்ட்னர் வேணும், பார்ட்னர் வேணும், பார்ட்னர் வேணும்னு கேட்கறது. அந்த பொண்ணு தான் வேணும், அந்த பொண்ணு தான் வேணும், அந்த பொண்ணு தான் வேணும்னு கேட்கறது. அந்த பையன் என்ன கேட்காத மாதிரி என்னையே பார்க்குறீங்க, அந்த பையன் தான் வேணும், அந்த பையன் தான் வேணும். அப்படியே சில நேரத்தில் இந்த சொறி வந்தவ மாதிரியே ஆண்டவரை போட்டு நெறிடுத்து அரிப்பிளவன். இந்த சொறி படர் தேமரெல்லாம் இருக்குல்ல, பாக்கெட்லாம் கை விட்டு சொரியும் இல்லை, அந்த அதே அப்படி நைய 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 நையங்கிறது. சில நேரத்தில் பாஸ்டரை படுத்துவோம் பாரு பாடு, சோத்து ஐயோ வந்துடுச்சா சொறி சரங்குன்ற மாதிரியே இருக்கும். ஆமாம், அப்படியே நஞ்ச 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 நஞ்சங்கிறது. இந்த மோசேயும் அந்த மாதிரி தான். ஆமாம், கூப்பிட்றாரு, வா உன்னை நான் எகிப்துக்கு அனுப்ப போகிறேன், எனக்கு பேச தெரியாதுங்கிறான். வா அனுப்ப போகிறேன், நான் மந்த வாங்கிக்கிறான், திக்கு வாங்கிக்கிறான். டேய் நான் கூட இருக்கிறேன்டா, நானும் மாயா இருக்கிறேன், எனக்கு அதெல்லாம் தெரியும், இன்னொருத்த வேணும், இன்னொருத்த வேணும், இன்னொருத்த வேணும். அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருப்பார் ஆண்டவர். நமக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன், ஐச்சை வாய் மூடு, அவன் வராம்பார், அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ப்ராக்டிக்கலாக படித்து பார்க்கணும். ரொம்ப பரிசுத்தத்தில் இருக்காதீங்க, ப்ராக்டிக்கல் அந்த வசனத்தை படிச்சு பாருங்க பார்ப்போம். அப்படிதான் டென்ஷன் ஆயிட்டு சொல்லுவார். ஆரோனை பார்த்தோன்னா அப்படியே 2 பேரோட இருதயமும் பொங்குச்சான், கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான், எல்லாம் பண்ணான். போனான், பார்வோனுக்கு முன்னாடி போனான், எல்லா பெரிய காரியத்தையும் செஞ்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் விடுதலையாக்கிட்டு வெளியே போய் செங்கடலை கிராஸ் பண்ணி சீனாய் மலை வனாந்திரத்தில் விட்டுட்டு மலை மேலே போயிட்டு வரலான்னு ஆரோன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனா 40 நாள் கூட ஆகலையா. இவன் மேலே போறதுக்குள்ள ஜனங்கள் எல்லாரையும் நிர்வாணமா மாத்திட்டான் பார். ஒரு விபச்சாரத்தின் ஆவியை கட்டவிழ்த்து விட்டுட்டான் பார். சில நேரத்தில் தேவையில்லாத ஆளை சேர்க்கக்கூடாது. ஆமே, ஆமா, சபை உடையறதுக்கு காரணம் இந்த தேவையில்லாத ஆளு. அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஆமா, அப்படி ஒன்றும் வேணாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே பண்ணிட்டான் பாரு. ஆரோன் இந்த பக்கம் பண்ணிட்டானா ஜனங்களை நிர்வாணமாக மாற்றி விக்கிரகத்தை உண்டாக்கி பொற்கன்று குட்டி செஞ்சு வச்சு இதுதான் உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததுங்கிறான். அவன் தான் அறிவு கெட்டத்தனமாக ஜனங்க கேட்டானா, இவனுக்கு ஒன்று வேண்டாம் அப்படி சொல்லிட்டான். மேலே டென்ஷன் ஆயிட்டார் ஆண்டவர் இது வரைக்கும் ஏன் ஜனம், ஏன் சுதந்திரம், ஏன் சொத்து, ஏன் சிஷ்ட புத்திர பாகம், ஏன் சேனை அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ மோசையை பார்த்து சொல்றார், நீ அழைத்து கொண்டு வந்த ஊஞ்சனம். அவன் சொல்றான், எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த மோசேங்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றார், ஊஞ்சனம் நான் உனக்கு ஒண்ணுமே செய்யலையா,
அவன் உன்னையத்தான் நம்புறான். போ. மலை மேல இருந்து கீழே கற்பலைகளை எடுத்துட்டு வரான். இது ஒரு பக்கமாச்சா? ஜனங்களை நிர்வாணமா மாத்தி நாசமா மாத்திட்டானா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வந்து பார்த்தா விக்கிரகத்துக்கு முன்னாடி அதது அலங்கோலமா திரிஞ்சு கற்பலைகளை கீழே போட்டு உடைச்சிட்டான். இது ஒரு பக்கம். இந்த அக்கா இருக்குல்ல மிரியாம, அத மாதிரி பாடுறவங்க யாரும் கிடையாது, அத மாதிரி பாடினவங்க யாரும் கிடையாது. அல்லேலூயா. செங்கடலை கடந்து பாடிச்சு பாரு அம்மணி, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார். நல்லாத்தான் பாடிச்சு தொடக்கத்துல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இது அக்கா. அல்லேலூயா. ஆமா, மோசே ஒய்ஃப் கருப்பினத்தை சேர்ந்தவ, நீக்ரோ எத்தியோப்பிய ஸ்திரீ, அவ கருப்பினத்தை சேர்ந்தவ. கருப்பா இருக்கலாம். அம்மணி கொஞ்சம் கலர் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் நையண்டி. ஆள் இல்லாத நேரத்துல சண்டை, ஆள் வந்தோடனே கர்த்தாவே தேவர்களில் சண்டை பண்ணி. என்ன செய்யாத மாதிரி என்னைய பாக்குறீங்க? இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. ஆள் இருந்தா ஒண்ணு, ஆள் இல்லைனா ஒண்ணு. பாவம் மோசே என்ன பண்ணுவான்? ஊழியத்தை பார்ப்பானா, இங்க பார்ப்பானா, அங்க பார்ப்பானா. அண்ணனை நம்பினா அவன் பண்ணிட்டான், அக்கால நம்பினா கலகத்தை உண்டாக்கிட்டான். அதனால மாமனாரை வர வச்சு அனுப்பிட்டான் பொழுது ஒய்ஃபை. ஏம்மா கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு வான், அடைக்கல பட்டணும். அல்லேலூயா. கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டான். அப்புறமா ரேகுவேல் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல ஆலோசனை சொல்றாரு. இவ இந்த மாதிரி பண்ணிட்டாளா? ஒய்ஃப் வந்தவனே இவ திரும்ப சொல்றா, மிரியாம் சண்டைக்கு வரா. உன் கூட தான் கர்த்தர் பேசுவாரா, என் கூட பேச மாட்டாரா? இப்ப நான் எதனா சொன்னேனா? மோசே கேட்கிறான், நான் இல்லை. நான் எதனா சொன்னேனா? இவளே சொல்லி கலகத்தை உண்டாக்கிட்டா. இது அக்கா. அல்லேலூயா. இந்த தாத்தா அபிராம் இருக்கிறான் பாரு, இவன்லாம் மோசேக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு, லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். இவனே கூட்டத்தில் 270 பேரை சேர்த்து கலகத்தை உண்டாக்கி அண்ணன் ரொம்ப பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரிவினை உண்டாக்கிட்டான் பார். இந்த பக்கம் அண்ணன், இந்த பக்கம் அக்கா, அந்த பக்கம் நண்பர், இன்னொரு பக்கம் லேவி கோத்திரம். இந்த சும்மா இருக்கிறதெல்லாம் வெங்காயம் வெள்ளை பூண்டு திங்க பாத்ரூம் போக சண்டை போட, திங்க பாத்ரூம் போக சண்டை போட, திங்க பாத்ரூம் போக. ஐயோ, அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் கிடையாது. புரியுதா நான் பேசுறது? இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற மாதிரி என்னை பார்த்தீங்க பாரு, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. இதே தான் பாவம் பாஸ்டருங்களாம். 500 முறை சொன்னா கூட சிலருக்கு புரியாதியா? 500 முறை சொன்னா கூட. எந்த தெய்வமே. மாரோன் சொன்னான் பார், இதெல்லாம் வாங்கி நெருப்புல போட்டானாமா, அதுவா வந்துடுச்சான். வரும்டி, அதுவா வந்துடுச்சான். அல்லேலூயா. என்ன பண்ண? கற்பலைகளை போட்டு உடைச்சி நாசமா மாறி ஆண்டவர் எழுதி கொடுத்தது, ஆண்டவரே இழைச்சி கொடுத்தது. டென்ஷன்ல எல்லாம் பண்ணிட்டான். அப்புறமா தான் தெரியுது உடைச்சிட்டோம். என்னத்தை சொல்ல, என்னத்தை செய்ய, எங்க போவ? அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்ட கேப்ப. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாட்டு பாட ஆள வைப்ப. இப்ப வருவோம். இப்ப வீட்டுல போய் நல்லா படிச்சு பார்க்கணும். 33வது அதிகாரத்துல மோசே ஆண்டவர் கிட்ட போறான். ஆண்டவரே கிருபையை தாங்கய்யா, இந்த ஜனங்களை நடத்த எனக்கு தெரியலையா, எனக்கு வழி காட்டுங்கய்யா. சொல்றான், உங்க மகிமையை நான் பார்க்கணையா. யார் யாரையோ நம்பி எதையோ சேர்த்து என்னென்னமோ பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது அந்த நெருக்கத்தில் ஒருத்தன் ஜெபம் பண்ணும் போது இருக்கான், சொல்லுவான், எனக்கு கிருபையை தாங்கய்யா, எனக்கு வழி காட்டுங்கய்யா. எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா சொல்லுவான், நான் உங்களை பார்க்கணும் போல இருக்கு ஆண்டவரே, உங்க மகிமையை பார்க்கணையா. இவ்வளோ உடைச்சானே, இத்தனை செஞ்சானே, இத்தனை எதிர்மறையா மாறிடுச்சே. ஆண்டவர் பாரு, என்னை ரொம்ப தொட்ட வசனம். நான் ஒரு 6 மாசமா இந்த வசனத்தை படிச்சுட்டு அழுதேன். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றா, என் மகிமையை பார்த்து ஒருத்தனும் உயிரோடு இருக்க மாட்டான் மோசே, என்னை பார்த்து ஒருத்தனும் இருக்க மாட்டான், செத்துருவான். ஆனா நீ கேட்டுட்ட பத்தியா, உனக்கு தராம என்னால் இருக்க முடியலையா. எவன் மேல் இரக்கமா இருப்பேனோ, எவன் மேல் கிருபையா இருப்பேனோ, வா, கண்மலையில ஒரு வெடிப்பு இருக்கு, அங்க நீ மறைஞ்சிக்க, என் கரத்தால மறைச்சிக்கிற, நான் போயிடுறேன், நீ என் பின்னாடி பா. ஐயா, கற்பலைகளை உடைச்சவன் தேவனை எழுதி கொடுத்தது நிர்மூலமாய் போச்சு. ஒரு பக்கம் அண்ணனால, ஒரு பக்கம் அக்காவால, ஒரு பக்கம் நண்பர்களால, ஒரு பக்கம் சபையால. அத்தனை டென்ஷனுக்கு மத்தியில போய் கேட்கிறான், தப்பு நடந்துடுச்சியா,
இந்த ஜனங்களை நான் திரும்ப நடத்துறேன்னா உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போனையா, நீங்க எனக்கு வேணையா. ஆமே ஆமே. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் பாரு. ரோமர்ல இதே வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவர். எவன் மேல் இரக்கமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். இந்த 10வது மாசத்துல நம்மளும் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஏதோ ஒன்று உடைச்சிட்டோம்ல, ஏதோ ஒன்று தப்பா மாறிடுச்சு இல்ல, யாரோ ஒருத்தனால பண்ணிட்டேன் இல்ல. 34வது அதிகாரம் முதல் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், மோசே நீ உடைத்து போட்ட கற்பலைகளுக்கு சமமாய் 2 பலகைகளை இழுத்துட்டு அதிகாலையில எழுந்து மீண்டுமாய் வா மலைக்கு. அல்லேலூயா. இந்த 9 மாசத்துல ஏதோ ஒண்ணு எங்கேயோ உடைச்சு போட்டிருக்கலாம், ஏதோ ஒண்ணு எங்கேயோ கெட்டு போயிருக்கலாம். இந்த 10வது மாசத்துல சொல்றார், அடுத்த வருஷத்துக்குள்ள போக போறோம், ஏதோ ஒண்ணு உடைச்சம்பர் அதை மீண்டுமாய் இழைத்து கொண்டு தேவ சமூகத்துல வருவோமே. கர்த்தர் கிருபையினால நிரப்புவார், மகிமையினால நிரப்புவார். உடைத்து போட்டதை கர்த்தர் திரும்ப தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட கேட்பமே, உங்களை மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. மனுஷனை நம்பி, உறவை நம்பி, சொந்தத்தை நம்பி, கூட வச்சிருந்த நம்பி, வேலைக்காரனை நம்பி தோற்று போயிட்டப்பா, உடைஞ்சு போயிட்டப்பா, எல்லாத்தையும் இழந்து போயிட்ட ஆண்டவரே. செத்தாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு see your glory. உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. எனக்கு திரும்ப அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. சொல்ல ஆரம்பித்து பாரு, கண்மலையின் வெடிப்பில நமக்காக ஒரு இடம் இருக்கும். மீண்டுமாய் உருவாக்குவார், மீண்டுமாய் கட்டி எழுப்புவார், மீண்டுமாய் உடைத்து போட்டவர்களை எழுதி தருவார், மீண்டுமாய் கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். 34வது அதிகார யாத்திராகமம் 10வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார். அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எல்லாம் கவனிங்க பாப்போம். இத்தனை தப்பு நடந்துடுச்சியா, ஆனா மோசே எந்திரிச்சு வந்துட்டான், மலை மேல ஏறி போயிட்டான், கற்பலைகளை இழைச்சிட்டு மலைக்கு போயிட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றார் மோசேயை பார்த்து, நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன்பா. பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். எல்லாம் கவனிங்க பாப்போம். இப்ப ஆண்டவர் சொல்றார், மோசே எந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும் உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினார்களோ அதே ஜனங்களுக்கு மத்தியில நான் உன் கூட இருந்து அத்தனை பேரும் காண்பிற மாதிரி ஒரு பெரிய அற்புதத்தை நான் செய்ய போறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் காண்பார்களாம், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நாம மட்டும் எழும்ப வேண்டிய நேரத்துல எழும்பிட்டா, உதற வேண்டியதை உதறி தூக்கி தூர போட்டுட்டா, எந்த இடத்துல தோற்று போனோம் அதே இடத்துல கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவா. கர்த்தர் நம்மோடு ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணுவா. நம்மள அற்பமா என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தின அத்தனை ஜனங்களுக்கு மத்தியில அவருடைய செய்கையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். நம்முடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரோவை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் தருவார். இழந்து போனவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். எந்த இடத்துல எது கட்ட முடியாது நினைச்சோமோ அதை கர்த்தர் கட்டி எழுப்புவார். எது வராது நினைச்சோமோ கர்த்தர் அதை வரவழைப்பார். ஆமென். நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தப்பு பண்ணவன் தாயா, உடைச்சி போட்டவன் தாயா, அவனை வலுக்கட்டாயமா பிடிச்சு கொண்டு வந்து ஆரோனை நிறுத்தினவன் தாயா. ஆரோன் ஆண்டவருக்கு தேவை, மோசேக்கு இல்லை. Are you with me? அல்லேலூயா. ஆரோன் ஆண்டவருக்கு தேவை, மோசேக்கு இல்லை. மோசேக்கு யோசுவா தேவை. ஆமென். சில நேரத்தில் வேண்டாததை குடும்பத்தில் இழுத்து விட்டுட்டேன்ல, பிள்ளையுடைய வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுல, நான் தான் ஃபஸ்ட் இந்த தப்பு பண்ணிட்டேன்றேன்ல, தேவையில்லாததை கொண்டு வந்து உள்ள சேர்த்து என்னென்னமோ மாறி சுனாமியும் சூறாவளியும் கொந்தளிப்பும் வந்து எல்லாமே அலைகள் எல்லாம் ஓய்ந்து போனது போல இருக்குல்ல. இந்த மாலை வேளையில கத்த சொல்றா, நீ எழுந்து வாய, நான் உன்னோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய போறேன். அந்த இடத்துல இருக்காது, எழுந்து வந்து பார். கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கசப்பான அனுபவங்கள், தேவையற்ற ஏமாற்றங்கள், தேவையற்ற தோல்விகள் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு மீண்டுமா எழும்பி வருவோமே. வலிதான், வேதனை தான், பிரச்சனை தான், பரவாயில்ல, எழுந்து வருவோமே. அவர் காரியத்தை மாற்றுவார், அவர் உடன்படிக்கை செய்வார். நம்மளை பார்த்து கைத்தட்டி சிரிச்சிட்டான் பார், அவன் முன்னாடி தலையை நிமிர பண்ணுவார். சவால் விட்டு பேசினான் பார், அவன் முன்னாடி நம்மை கொண்டு சரித்திரத்தை மாற்றுவார்.
எப்படி நடக்கணும் பேசினாம அவன் முன்னாடி கர்த்தர் காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார். ஆமென். தாவீது சூப்பரா ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் என் கண்களினாலே நான் கண்டதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லையா ஐயா, நம்ம மட்டும் எந்திரிச்சிட்டா கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவா. ஆமென். அல்லேலூயா. எலியா பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல அத்தனை பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய ஜப வீரர்கள்லாம் இருந்தாங்க, அத்தனை வீரர்கள் இருந்தோம். புதிய ஏற்பாட்டில் எலியாவினுடைய ஜபத்தை மட்டும்தான் பரிசுத்தாவினர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். யாக்கோப்பு எழுதின நிருபம் வாசிக்க வேண்டாம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான். எத்தனை பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. மோசே பண்ணாத ஜபமா, சாமுவேல் பண்ணாத ஜபமா, தானியேல் பண்ணாத ஜபமா, யோசேப்பு பண்ணாத ஜபமா, அத்தனை பரிசுத்தவான்கள் இருந்தோம். அத்தனை பேரும் ஆண்டவர் ஒதுக்கிட்டு எலியாவை பத்தி மட்டும் நியூ டெஸ்ட்மெண்ட்ல எழுதி வச்சிருக்கிறார் பாரு. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான். பாடு. அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. நமக்குன்னா யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, மனைவி இருக்கிறா, பிள்ளைங்க இருக்காங்க, அக்கா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, அப்பா இருக்காங்க. ஏதாவது ஒண்ணுன்னா போய் வீட்டில் உட்காந்துக்கலாம், அழுவலாம், மனசுல இருக்கிற வழியை சொல்லலாம். எலியாவுக்கு அப்பா அம்மா கிடையாது. வனாந்தரத்தில் சுற்றி இருப்பான், ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பான், நான் போட்டோமா அப்படின்னு இருப்பான். போகாத, இங்கே ஏறி இருப்பார். தனிமை ரொம்ப கொடுமை தெரியுமா? ஆண்டவர் சொல்ற வரைக்கும் வனாந்தரம் தான், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான். அவனுக்குன்னு தங்கறதுக்கு ஒரு இடம் கிடையாதுயா. அப்படியே இந்த தோல் அலான உடைய தூக்கி போட்டுட்டு எங்க பாறை இடுக்கு இருக்கோ, எங்க மழை வந்தா நனையாம இருக்குமோ, எங்க ஒரு மர நிழல் இருக்கோ, எங்கேயோ ஒரு இடம். ஒரு டீ போட்டு தர அவனுக்கு ஆள் கிடையாது, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க அவனுக்கு ஆள் கிடையாது. அவனுக்குன்னு இதுதான் என் இடம், நான் இங்க வந்தா தங்குவேன் கிடையாது. அவனுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. பாடுள்ள மனுஷன். தேசத்தையே தலைகீழ மாத்தனா இல்ல, அந்த பொம்பளை பேசிச்சு இல்ல, ஆனா ஒருத்தரும் எலியா பக்கத்துல நிக்கல பாரு. உங்களை மாதிரியே நான் பேசுறது புரிஞ்சுதா? யாராச்சும் ஒருத்தங்க அந்த அம்மாவை போய் கேட்டிருக்கலாம்ல, ஒருத்தரும் கேட்கல பாரு. திரும்ப அனாதை மாதிரியே நிக்கிறான் பாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஒரு சிறுவ செடிக்குள்ள படுத்துட்டு சொல்றான், போதும் ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்கினி இறக்கணவன், வானத்தை மழை பொழியாதபடி தடுத்தவன், இவனுக்கு விரோதமா எழும்பினவர்கள் எல்லாம் நூதனமான முறையில செத்தாங்க. அவன் வாயிலிருந்து வார்த்தை வந்தாலே கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்த ஆரம்பித்தா. அப்பேற்பட்டவன் தேசத்தையே தலைகீழா மாத்திட்டான். தேசத்தில் இருக்கிற எல்லா அந்நிய பலிபீடங்களும் தகர்க்கப்பட்டது. தேவனுக்கு பாருங்க முகசுளிப்பை கொண்டு வந்த எல்லா விக்கிரகங்களும் நிர்மூலமாக்க ஆரம்பித்தது. தேசத்தையே பரிசுத்தமாக்கி தேசத்தையே கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணான். அந்த நேரத்தில் இந்த எசபேல் சொல்றா, நாளை இந்நேரத்தில் உன்னை நான் போட்டு தள்ளல, என் பேர் என்ன கிடையாது, என்ன கிடையாது, ஆமா எசபேல் கிடையாதுங்கிறா. ஆமென். இந்த ஒயிட் கேன்னு ஒரு புக் ஒன்று நான் படித்தேன். ஒயிட் கேன் அப்படின்னு ஒரு புக், ஒரு பரிசுத்தவான் அற்புதமாக எழுதியிருக்கிறார். ஒரு ஸ்திரீ பேசினா, எல்லாம் கவனிங்களேன், ஒரு ஸ்திரீ பேசினா அப்படியே உள்ளே போகுமா. இதெல்லாம் தெரியாத மாதிரி என்னை பார்க்கக்கூடாது. அப்படியே உள்ளே போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தான் ரெண்டும் பாதியாக இருக்குமா. ஆப்பிளில் கட் பண்ண மாதிரி நினச்சிக்கோங்களேன். இதுக்கப்புறம் என்னாலையும் புரிய வைக்க முடியாது, நான் முடிச்சுக்கிறேன். அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இருக்குமா. அந்த ஆத்தை நல்ல அற்புதமாக இந்த எசபேலை பற்றி டெஃபினேஷன் நல்லா சொல்லிட்டு வர. இந்த அம்மா சொன்னாலாம், 24 மணி நேரத்தில் உன்னை நான் கொல்லலை, என் பேர் கிடையாது. எவ்வளோ பெரிய வீரன், அக்கினி இறக்கணுவன், அவனை கண்டு ஊரே நடுங்க ஆரம்பிச்சது. வேலைக்காரன் மொத்த பேரையும் ஒதுக்கிட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு ஒரு சூரச்செடிக்கில் போய் படுத்துட்டு புலம்புறான், நான் என் முற்பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல ஆண்டவரே. நான் நல்லவனா இருந்தா எனக்கு ஒரு குடும்பம் வந்திருக்கலாம்ல, நல்லவனா இருந்தா நான் இப்படி வாழ்ந்திருக்கலாம்ல, நல்லவனா இருந்தா எனக்கு இது கிடைச்சிருக்கலாம்ல, அதனால நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே. நான் ஒரு நாடோடி தானே, அனாதை தானே, கேட்க ஆள் இல்லாதவன் தானே, அடிச்சு போட்ட என் பக்கத்துல ஒருவரும் இல்லாதவன் தானே, இதுக்கப்புறம் நான் எதுக்கு ஆண்டவரே இருக்கணும்? எல்லாருக்கும் நன்மை செஞ்சேன், எல்லாம் நல்லா இருக்கான், நான் மட்டும்தான். எல்லாருக்கும் ஜெபம் பண்ண, எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான்.
போதும் ஆண்டவரே, பட்டப்பாடு செஞ்ச ஊழியம், கடந்து வந்த பாத பிள்ளைங்களுக்கு செஞ்சது, அப்பா அம்மாவுக்கு செஞ்சது, கூட பிறந்தவங்களுக்கு செஞ்சது போதும் ஆண்டவரே. என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், எனக்கு வாழ பிடிக்கல ஆண்டவரே. எங்கேயாச்சும் போறேன் ஆண்டவர் பாருங்களேன், அவ்வளோ புலம்புனானே, அவ்வளோ பண்ணானே, ஒரு வார்த்தை கூட பேசல பாரு. அவனா புலம்பி தூங்கி முடிச்ச உடனே தேவதூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுத்து சொல்றார், சாப்பிடு. நானா இருந்தா சொல்லியிருப்பேன், அவிசுவாசமா பேசினேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஆண்டவருக்கு நம்ம வழி தெரியும், நம்ம உணர்வு புரியும். இவன் ஏன் சோகமா இருக்கிறான் தெரியும், இவன் ஏன் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து அழுகுறான் தெரியும், இவன் ஏன் எதையும் கேட்காம இப்படி இருக்கிறான் தெரியும். ஏதோ நமக்கு உணர்வு ஏதோ ஒன்று எங்கேயோ ஒரு மாதிரி மாறிடுச்சு இல்ல, நம்முடைய உணர்வுகள் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் பரம் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, சாப்பாடு கொடுத்து சொல்றார் சாப்பிடு அப்படிங்கிறார். சாப்பிட்டு படுத்துட்டான். ரெண்டாவது டைம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடு அப்படிங்கிறார். நமக்கு புரியுற மாதிரி பேசுற, ஒரு 20 சப்பாத்தி எட்டுன்னு வந்திருப்பாங்கன்னு வச்சுங்க, 15 சாப்பிட்டுருப்பான், போதும் இருப்பான் போலுக்கு. தேவதூதன் சொல்றான், ரொம்ப தூரம் போனோமா, சாப்பிட்ரு, வீணாக்காத. எனக்கு புரியாத புதிர் என்னன்னா, எல்லாம் என்ன பாருங்களேன், இப்ப இவன் காதேஸ் பர்னேயா கிட்ட இருக்கிறான் எலியா. இந்த இடத்துல இருந்து ஒருவேளை போஜனத்தை சாப்பிட்டுட்டு பாருங்க, ஓரே பர்வதம் வரைக்கும் நடந்தானா. ஒரே பர்வதம்னா சீனாய் மலை வரைக்கும் நடந்தானா. இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷமா மன்னாவை சாப்பிட்டுட்டு சீனாய் மலையிலிருந்து, அதான் ஓரே பர்வதத்திலிருந்து எலியா இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு 40 வருஷம் ஆச்சு. ஆனா இவன் ஒருவேளை போஜனத்தை சாப்பிட்டுட்டு 40 நாள்ல அங்க போக ஆரம்பித்தான். இப்ப நான் இததான் சொல்ல போறேன். எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துட்டு இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல படுத்துட்டு இல்ல, ஏதோ ஒரு வழி நம்மை தனிமைப்படுத்திடுச்சு. பாத்தீங்களா? அவ்வளவுதான் பாஸ்டர் என் வாழ்க்கை, அவ்வளவுதான் பாஸ்டர் என் குடும்பம், அவ்வளவுதான் பாஸ்டர் என் பிள்ளைங்க. இல்ல தேவ பிள்ளையே, நம்முடைய முற்பிதாக்கள் 40 வருஷம் செஞ்சதை நீ 40 நாள்ல செய்ய போற. நீ நான் மட்டும் எழும்பிட்டா அந்த ஒருவேளை போச்சனும் உன்னை ஓட செய்யும். அந்த ஒருவேளை போச்சனும் உனக்கு பின்னாடி உன் சந்ததி எழும்ப பண்ணும். அந்த ஒருவேளை போச்சனும் உனக்கு பின்னாடி ரெட்டிப்பான வரத்தவுடைய ஒருவனை வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கும். அந்த ஒருவேளை போச்சனும் நீ இழந்து போன அபிஷேகத்தை உனக்கு திரும்ப தந்து உன்னை மகிமைப்படுத்த போதுமானது. ஆமென். 40 நாள் நடந்து அங்க போறான். அங்க போய் ஆண்டவர் சொல்றார், என்னென்னமோ நடத்திட்டு சொல்றார், அவன் அங்க ராஜாவை அபிஷேகம் பண்ணு, இங்க இவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்தில் அவனை போய் அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார். அந்த பொம்பளை சொன்னா 24 ஹவர்ஸ்ல உன்னை கொண்டு போட்டுறேன் நான் எசபேல். 24 மணி நேரம் ஆச்சு, 24 நாள் ஆச்சு, 24 வருஷம் ஆச்சு, 2025 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எலியா உயிரோடு இருக்கிறான். ஆனா அவ செத்து போயிட்டா. அவ ரத்தத்தை நாய் நக்க ஆரம்பிச்சதான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த நல்ல மாலை வேளையில எங்கேயோ ஒரு இடத்துல வலியோட வேதனையோட காயத்தோடு இருக்கிறல்ல, நீ போக வேண்டிய தூரம், நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நமக்கு பின்னாடி ரெட்டிப்பான வரத்தோடைய ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். தேசத்துல ஒரு பெரிய அசைவை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போகிறார். ஆமென். எழுந்து போஜனம் பண்ணு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். யார் உன்னை காயப்படுத்திட்டா, எந்த இடத்துல உடைஞ்சு போயிட்ட, எந்த இடத்துல வாழ முடியாது நினைச்ச, எந்த இடத்துல விழுந்து போயிட்ட, எல்லாத்தையும் மறந்துரு, எழுந்துரு. உன்னை கொண்டு கர்த்தர் தேசத்துல ஏதோ ஒண்ணு செய்ய போகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் தேசத்துல ஏதோ ஒண்ணு செய்ய போகிறார். நம்ம சபையை கொண்டு தேசத்துல ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் ஒரு சபையில கூடார பண்டிகையில பேசுறதுக்காக போனேன். பாருங்க, அதை நான் படிச்சா போக போக கூடார பண்டிகையினுடைய மேன்மை பெருசா தான் இருக்கு. யோசியா ஒரு இடத்துல பண்டிகை வச்சிருப்பார். அந்த இடத்துல சொல்லியிருக்கோம், கவனிங்க, சாலமோ நாட்கள் இருந்து யோசியா பீரியட் வரைக்கும் அந்த மாதிரி கொண்டாடலையா. சாலமோன் எப்பேற்பட்டவன், அவன் பீரியட்ல கூட கூடார பண்டிகை அப்படி கொண்டாடலையா. எசேக்கியேல் கூடார பண்டிகை கொண்டாடி இருப்பான். எசேக்கியேல் கிட்ட சொல்லும், சாமுவேல் காலம் முதல் எசேக்கியா வரைக்கும் கூடார பண்டிகை அப்படி கொண்டாடலையா. நெகேமியா பீரியட் வரும். நெகேமியா பீரியட்ல, நெகேமியா 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், யோசுவா நாட்களில் இருந்து நெகேமியா நாட்கள் வரைக்கும் கூடார பண்டிகை அப்படி கொண்டாடலையா. நான் சொல்றது நான் புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. எல்லாம் என்ன பாருங்க பார்ப்போம். முதல் சாமுவேல் இருந்தார், சாமுவேல் பீரியட்ல கூட அப்படி கொண்டாடல.
அதுக்கு முன்னாடி ஜாஷ்வா இருந்தார், ஜாஷ்வா பீரியட்ல கூட அப்படி கொண்டாடல. அதுக்கப்புறமா சாலமோன் வந்தான், சாலமோன் பீரியட்ல கூட அப்படி கொண்டாடல. இவங்க எல்லாருமே 3 பேருமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணவங்க. யோசுவா இஸ்ரவேல் தேசத்தையே தேசங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான், அத்தனை தேசத்தை சுதந்திரித்தான், 31 ராஜாக்களை கொண்டான். அப்ப கூட இந்த மாதிரி ஒரு கூடார பண்டிகை வரலையா. எசேக்கியா ராஜா இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவா இருந்தான், யூதேயா தேசத்தின் ராஜாவா இருந்தான். இஸ்ரவேல் தேசம் அசிரியா கையில போயிடுச்சு, எல்லாம் விக்கிரகங்களா மாற்றப்பட்டது. ஆனா இவன் ஆள் அனுப்பி இஸ்ரவேல் தேசத்துக்கு யூதேயா தேசத்துக்கு சொன்ன உடனே ஜனங்களாலே ஒரு பயங்கரம் உண்டாய் அத்தனை பேரையும் கர்த்தர் கூப்பிட ஆரம்பித்தார். பாருங்க, சாமுவேல் பீரியட்ல இருந்து எசேக்கியா வரைக்கும் கூட அந்த மாதிரி கொண்டாடல, அப்படி கொண்டாடினாங்களாம். நெகேமியா பாருங்க, இஸ்ரவேல் தேசமும் கிடையாது, யூதேயா தேசமும் கிடையாது, எல்லாம் சிறைப்பட்டு போயிடுச்சு. இப்பதான் கோரேஸ் அனுப்புறார், நெகேமியா அந்நிய தேசத்திலிருந்து வந்து அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டு செலிப்ரேட் பண்றார். வசனம் சொல்லுகிறது, யோசுவாவின் நாட்களிலிருந்து இங்க வரைக்கும் பண்ணல. யோசுவா தேசத்தை பங்கெடுத்தான், சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தான், நியாயாதிபதியா இருந்தான், ஜட்ஜா இருக்க ஆரம்பித்தான், கமாண்டரா இருக்க ஆரம்பித்தான், பெஸ்ட் வர்ஷிப் லீடரா இருக்க ஆரம்பித்தான், பெஸ்ட் சிங்கரா இருக்க ஆரம்பித்தான் சாமுவேல். சாலமோன் பாருங்க, அவனை மாதிரி தேவாலயம் கட்டினவன் கிடையாது, அவனை மாதிரி நீதிமொழிகள் எழுதினவன் கிடையாது. அத்தனை பேர் காலத்துல இல்லாதது நெகேமியா காலத்துல கர்த்தர் பண்ண ஆரம்பித்தாராம். இப்ப நான் இதை சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் என்ன பாருங்க பாப்பா, நமக்கு முன்னாடி 1008 ஜம்பாவான் இருந்திருக்கலாம், ஆனா முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர் நற்சீர் பொருந்தினது. சீக்கிரத்துல கர்த்தர் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம மட்டும் எழும்ப வேண்டிய நேரத்துல எழும்பிட்டா கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். ஆமென். யோசுவா இருந்தா என்ன, சாலமோன் இருந்தால் என்ன, சாமுவேல் இருந்தால் என்ன, நெகேமியாவை கொண்டு கர்த்தர் காரியத்தை மாற்ற ஆரம்பித்தார். அந்நிய தேசத்திலிருந்து வந்தவன் தான், அவனை போல் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை தேசத்துல அலற விடுவதற்கு ஒருவனும் இல்லாதபடி கர்த்தர் அவனை மாற்ற ஆரம்பித்தார். ஆமென். நீங்கள நானும் விழுந்து கிடக்கிற இடத்தை விட்டு எழுந்து வந்துட்டா நம்மை கொண்டு கர்த்தர் தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்புவார். யார் நமக்கு முன்னாடி சவால் விட்டார்களோ அவர்களுக்கு மத்தியில இந்த பூமியில யாருக்கிட்ட செய்யாத ஒரு உடன்படிக்கையை செஞ்சு நம்மோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தெய்வத்தினுடைய அற்புதத்தை காணத்தக்க விதத்தில் கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். யார் காயப்படுத்தியிருந்தாலும், எந்த இடத்துல விழுந்து போயிருந்தாலும், எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், அபிஷேகத்தை தொலைத்து போட்டிருந்தாலும், வரங்களை இழந்து போயிருந்தாலும், கிருபைகளை விட்டு போயிருந்தாலும், எனக்கு ஆண்டவருக்கு ரொம்ப தூரம் ஆயிடுச்சு பாஸ்டர் நினைச்சிருந்தாலும், இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், பாப்பா உன்னை கொண்டு நான் ஏதோ ஒன்று செய்ய போறேன், ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறேன், அதுக்கு நீ மட்டும்தான் தேவை. சப்ஸ்டியூட் ஆண்டவர் இன்னொருத்தர் வைக்க மாட்டார். நான் கூட ஒருத்தன் சரியில்லைன்னா இன்னொருத்தனை வைப்பேன், ஆனா என் ஆண்டவர் எப்படி தெரியுமா, நான் சரியில்லைன்னா என்னை சரியாக்கி மீண்டுமா என் சத்துருக்களுக்கு மத்தியில வைத்து என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிந்தோட பண்ணி என்னை அற்பமா எண்ணினவர்களுக்கு மத்தியில என் தலையில கிரீடத்தை பூக்க பண்ண என் ஆண்டவர் போதுமானவர். ஆமென். எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துட்டல, ஏதோ ஒரு காயம் இருக்குல்ல, யாருக்குமே புரியாது நினைச்சல, இந்த மாலை வேளையில கர்த்தர் எல்லாவற்றையும் தலைக்கீழாக மாற்ற போகிறார். ஆகார் கூட பிள்ளைய ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு அவ ஒரு தூரத்துல போயிட்டா. இனி பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆபிரகாம நம்பினா ஆபிரகாம் வாட்டர் பாட்டில் கொடுத்து அனுப்பிட்டான். அல்லேலூயா. ஆபிரகாம நம்பினா துருத்தி தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை நம்பினா துறவு. அவரு எப்படி பாஸ்டர் செய்யலாம், அவரு செய்வார். ஆமென். நான் பேசுறது புரியுதா? அவரை நம்புறது, இவரை நம்புறது, எல்லாரையும் ஆண்டவரை மட்டும் நம்பாத, ஊர்ல இருக்கிறவனெல்லாம் நம்பு. சோத்திரம் ஆண்டவரே. சில பேர் பார்த்தீங்களா, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், இயேசுவை தெரியுமா? தேங்காய் மண்டைகளை வச்சுட்டு எல்லாரையும் தெரியுது, எல்லா இடத்துக்கும் போகிறது, சீனாய் மலைக்கு போகிறது, மறுரூப மலைக்கு போகிறது, அந்த மலைக்கு போகிறது. ஊ மலையை பார்த்தியா? நான் பேசுறது புரிஞ்சுதா? அதெல்லாம் தேவையில்லாத தூக்கி தூரம் போடு, எலும்பிட்டு வா. ஆபிரகாம நம்பாத, வாட்டர் பாட்டில் கொடுத்துருவான். பேசும்போது நல்லா தான் பேசுவான், வாட்டர் பாட்டில் கொடுத்துருவான். ஆமே, முடிஞ்சிடுச்சு, தண்ணி தீந்து போச்சு. அழுகிறா அழுகிறா, கத்தரா, பிள்ளை சாகரத்தை பார்க்க மாட்டேன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டா. ஒரு இடத்துல போய் உட்காந்து அழுதாப்பார். குழந்தைய போட்டு வந்தப்பறம் அந்த குழந்தை எழுந்திருச்சு. அவன் கத்த ஆரம்பிச்சோன்னே ஆபிரகாமுக்கு கேட்கல, ஆகாருக்கும் கேட்கல, ஆண்டவருக்கு கேட்க ஆரம்பித்தது. ஆண்டவரால் மேலே பொறுக்க முடியலையா, நேர ஆகார் பக்கத்தில் வந்து கேட்கிறார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? பயப்படாதே, நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். ஏதோ ஒன்று எங்கேயோ தூக்கி போட்டுட்டேன்ல, அந்த பிஸ்னஸ் அவ்வளோதான் பாஸ்டர், அந்த ஊழியம் அவ்வளோதான் பாஸ்டர்,
என் ஒய்ஃப் அவ்வளோதான் பாஸ்டர், அந்த ஆள் மாற மாட்டான் பாஸ்டர், அவ்வளோதான் பாஸ்டர், இனிமேல் வராது பாஸ்டர். நான் இந்த மாலை வேளையில தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஏதோ ஒன்று தூக்கி போட்டல, அதை போய் கையில் எடுத்து பாரு. உன் பக்கத்துல சர்வலோகத்தின் ரட்சகர் வந்து நிற்பார். அவ போய் பிள்ளைய கையில் எடுத்து இந்த துருத்தியில தண்ணியை நிரப்பி அந்த குழந்தைக்கு கொடுத்த உடனே ஆண்டவன் சொல்றா, இனிமேல் நான் பிள்ளையோடு இருக்க போறேன், அவனை பெரிய ஜாதியா மாத்த போறேன், அவனை நான் ஆசீர்வதிக்க போறேன். ஏதோ ஒன்று எங்கேயோ தூக்கி போட்டுட்டல, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய கர்த்தர் வந்திருக்கிறா. அப்படியே ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்போமா? எங்கேயோ தோற்று போயிட்டுமே, எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறோமே, யார் யாருக்கோ என்னென்னமோ நடக்குது, எனக்கு தானே நடக்கல நினைச்சோம், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க பாஸ்டர் தானே நினைச்சோம். கண்களை மூடி உதற வேண்டியது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு உன் தைல கொம்பை தைலத்தினாலே நிரப்பிக் கொண்டு வா. மீண்டுமாய் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நிரப்புவாராக, மீண்டுமாய் அபிஷேகிப்பாராக, மீண்டுமாய் ஜபாவினால நிரப்புவீராக, மீண்டுமாய் விட்ட ஊழியத்தை தொடர செய்வாராக, மீண்டுமாக பிரிந்து போன குடும்பத்தை ஒன்று சேர்ப்பாராக, மீண்டுமாய் இழந்து போன வியாபாரத்தை திரும்ப கையில தருவாராக. அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு மகிமை இறங்கட்டும், ஒரு மகிமை இறங்கட்டும். உங்க சத்தம் பெருசா இருக்கட்டுமே, உங்க சத்தம் பெருசா இருக்கட்டுமே. உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டிருக்கிறார், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். உன் உணர்வுகள், என் உணர்வுகள் ஆண்டவருக்கு தெரியும். உடைச்சி போட்டதை எடுத்துட்டு மீண்டுமாய் வாய. கர்த்தர் மீண்டுமாய் எழும்புவார், மீண்டுமாய் எழுதுவார், மீண்டுமாய் காரியத்தை மாற்றுவார். உனக்காக கண்மலையின் வெடிப்பில் ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருடைய மகிமையை உனக்கு எனக்கு காண்பிக்க போகிறார். மீண்டுமாய் ஒரு மகிமை இறங்குவதாக, மீண்டுமாய் கிருபை இறங்குவதாக, மீண்டுமாய் அபிஷேகம் இறங்குவதாக. மன்னிக்க முடியாதவர்களை மன்னிச்சிரு, இழக்க வேண்டியதை தூக்கி தூர போட்டுடு. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், கர்த்தாவே நான் திரும்ப வார ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷை பேசி நல்ல வாயை திறந்து ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய அபிஷேகம். எழுந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எழுந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ரகல் கர்கதியா தனம ஷேகரபா, ரேகல் கர்கதினியா கர்கதனமே ஷேகரபா பரபடமா. ஒரு மகிமை இறங்கட்ட. நல்ல கரங்களை தட்டி நல்ல வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷை பேசுவோமா? எல்லா நுகங்களும் உடைக்கப்படட்டும், எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும், எல்லா எதிர்மறையான காரியங்களை விலகி போகட்டும். ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய சுகவாழ்வு, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய விசுவாசம். Yes Lord, yes Lord, yes Lord. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.